வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். கடந்த 6 நாட்களாகவே தங்கத்தோட விலையானது தொடர்ந்து சரிஞ்சு காணப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாகிட்டு இருக்கு. இன்றைக்கும் காலை நேரத்தில் ஒரு சரிவை சந்திச்சிருக்கவில்லை, மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் ₹126 10 பைசாவாக காணப்படுது. 1 கிலோ 1,26,100 காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ₹900 ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே காணப்படுது. இந்த சரிவுகளுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய பங்குச்சந்தையோட அதிரடியான ஏற்றம். மீண்டும் இந்திய பங்குச்சந்தை சரிவுலேருந்து மீண்டு வந்திருக்கு. இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இதே வேளையில் நம்ம அடுத்து 24 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர் கடும் சரிவில் காணப்படுது. கடந்த வாரத்திலிருந்து 24 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் ₹10,134 அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை. சவரன் விலை ₹81,072 அரை பவுனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹40,536 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடந்த 6 நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா 24 கேரட் தங்கத்தோட விலை ₹1,576 சரிஞ்சு காணப்படுது. 8 கிராம் மேற்கொண்டு நமக்கு இந்த வாரத்தில் 81,000லேருந்து 79,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் அமெரிக்க டாலரின் மதிப்பு அவ்வப்போது சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக ₹87.50 மேலேயே நீடிக்குது. இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு. இதே வேலை 22 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் ₹9,289 காணப்படுற வேலையில் 8 கிராம் ₹74,312 காணப்படுது. இதே வேலை நம்மளுக்கு அரை பவுனோட விலை 37,156 காணப்படுற வேலை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடந்த 6 நாட்களில் ₹1,448 சரிவில் காணப்படுது. இது மேற்கொண்டு நம்மளுக்கு 74,000லேருந்து 71,500 600 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது இந்த வாரத்தில். மேலும்